வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ். சிறகடிக்க ஆசை வரும் வாரத்தில் என்ன சீன்ஸ் வரப்போகுதுன்றதை பற்றி பார்க்கலாம். ஸ்ருதி இப்போ ரோகிணியோட பியூட்டி பார்லர் இருக்கிற வழியாக போகிறாங்க. இந்த ஏரியாவில் தானே ரோகிணி விஜயா பியூட்டி பார்லர்னு அத்தை பேரில் வச்சிருக்கிறேன்னு சொன்னாங்க அப்படின்ற ஞாபகம் வருது ஸ்ருதிக்கு. இந்த ஏரியாவில் போய் இங்கே விஜயா பியூட்டி பார்லர் எங்கே இருக்குது அப்படின்னு விசாரிக்கிறாங்க ஸ்ருதி. அக்கம் பக்கத்தில் யாருமே தெரியலன்னே சொல்லிடுறாங்க. எவ்வளவோ கஷ்டப்பட்டு விசாரிச்சு இப்போ அந்த பியூட்டி பார்லருக்கு வந்துடுறாங்க ஸ்ருதி. அங்க போய் பார்த்தா விஜயா பியூட்டி பார்லர் அப்படின்ற பேர் அங்க இல்லாம வேற ஏதோ பேர்ல பியூட்டி பார்லர் இருக்குது. அங்க இருக்கிற ஸ்டாஃப்ட விஜயா ரோகிணி பத்தி விசாரிக்கிறாங்க. இது ரோகிணியோட பியூட்டி பார்லர் தானே அப்படின்னு கேக்குறாங்க. விஜயா பியூட்டி பார்லர்னு நேம் இல்லாம ஏன் வேற பேர் இருக்குது அப்படின்னு கேக்குறாங்க ஸ்ருதி. இந்த ஸ்டாஃப் சொல்றாங்க, ரோகிணி மேடம் இந்த பியூட்டி பார்லரை வித்துட்டாங்க அப்படின்னு சொல்றாங்க. ரோகிணி மேடம் இப்போ இங்க ஒரு ஸ்டாஃபா தான் வேலை பார்த்து கொடுத்துட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க. கேட்ட ஸ்ருதிக்கு ரொம்ப ஷாக்கிங்கா இருக்கு. அப்புறம் எதுக்காக ரோகிணி அவங்க சொந்தமா பியூட்டி பார்லர் வச்சிருக்கிறேன்னு போய் சொல்லணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. அந்த பியூட்டி பார்லரோட நேம் போர்ட ஒரு போட்டோ எடுத்து வச்சுக்கிறாங்க ஸ்ருதி. நேரா இப்போ வீட்டுக்கு போறாங்க. விஜயாட்ட போய் அங்க பார்த்த விஷயங்களை பத்தி சொல்றாங்க. நீங்க நினைக்கிற மாதிரி ரோகிணி ஒண்ணு உங்க பேர்ல பியூட்டி பார்லர் வைக்கல ஆண்டி அப்படின்னு சொல்றாங்க. பியூட்டி பார்லரை அவங்க வித்துட்டாங்களா அப்படின்னு சொல்றாங்க. வேற பியூட்டி பார்லருக்கு தான் அவங்க இப்ப ஸ்டாஃபா வேலை பார்த்து கொடுத்துட்டு இருக்காங்க அப்படின்ற உண்மையை போட்டு உடைச்சிடுறாங்க ஸ்ருதி. அதை கேட்ட விஜயாவுக்கு பயங்கரமான ஷாக். ரோகிணி வேலை முடிச்சு வரட்டும், நான் அதை பத்தி விசாரிச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்றாங்க. ரோகிணியுமே இப்போ வேலை முடிஞ்சு வீட்டுக்கு வராங்க. ரொம்ப டயர்டா இருக்க ஆண்டி அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. எனக்கு ஒரு காஃபி கிடைக்குமா ஆண்டி அப்படின்ற மாதிரி கேக்குறாங்க. காஃபி எல்லாம் அப்புறம் குடிக்கலாம், நான் கேட்கிற கேள்விக்கு நீ பதில் சொல்லு ரோகிணி அப்படின்னு கேக்குறாங்க விஜயா. உண்மையாவே நீ இந்த மாதிரி என்கிட்ட பொய் சொல்வேன்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை அப்படின்னு சொல்றாங்க விஜயா. நான் உன்னை எவ்வளவு நம்புனேன், கடைசியா என்ன நீ ஏமாத்திட்டேல அப்படின்னு சொல்லி கோபப்படுறாங்க. ஆன்டிக்கு எனக்கு கல்யாணமான உண்மை எல்லாம் தெரிஞ்சு போச்சு போலயே அப்படின்னு சொல்லிட்டு ரோகிணி ரொம்ப பயப்படுறாங்க. நான் கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லு ரோகிணி, நீ எதுக்கு என்கிட்ட பொய் சொல்லி ஏமாத்தின அப்படின்னு கேக்குறாங்க விஜயா. என்ன பார்த்தா என்ன உனக்கு முட்டாள் மாதிரி தெரியுதா அப்படின்னு கேக்குறாங்க. நீங்க எதை பத்தி கேக்குறீங்க ஆன்டி, எனக்கு எதுவும் புரியல அப்படின்ற மாதிரி சொல்றாங்க ரோகிணி. நீ என்கிட்ட ஒரு பெரிய பொய் சொல்லி ஏமாத்திருக்கிறியே, நான் அதை பத்தி தான் கேட்கிறேன் அப்படின்னு சொல்றாங்க விஜயா. இவங்களுக்கு என்ன பதில் சொல்றதுன்னு தெரியாம திணறி போய் நின்றுட்டு இருக்கிறாங்க ரோகிணி. அடுத்ததா என்ன நடக்க போகுதுன்றத வெயிட் பண்ணி பார்க்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க. சீரியல் அப்டேட்ஸ்க்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.